Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலான சீசி பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா ரெகுலரா நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த டிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் பணியாரம் மாவு வந்து ஆல்ரெடி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுதான் இந்த டிஷ்ல நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 கப் அளவு பணியாரம் மாவு எடுத்திருக்கேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொசரேலா சீஸ், பீஸாக்கு யூஸ் பண்ணுற சீஸ், அது வந்து ஒரு 150 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவி வச்சது வந்து ஒரு 150 கிராம்ஸ் வந்து அதையும் ஆட் பண்ணுறேன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் வந்து பெப்பர் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இதை வந்து நான் வந்து நல்லா ட்ரையாக காய வச்சு அரைச்சி பவுடராக இது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இதோட நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த திக்காக இருக்கிறதுல வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது கூட வந்து நான் தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து நிறைய ஊற்றிடாதீங்க, தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் தண்ணி. ஏன்னா நிறைய தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து தண்ணியாக இருக்கும் ரொம்ப. ஸோ கொஞ்சம் திக் பதமும் இருக்கணும். இதில் வந்து நான் குக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கூட சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணுங்கள், நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் சால்ட் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த பணியார குழிச்சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்லோவில் வச்சுட்டு நான் வந்து பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணலாம். நான் இந்த டிஷ்க்கு இப்போ பட்டர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நான் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு லோ ஃப்ளேமில் இந்த மாவை வந்து ஊற்றணும். பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இந்த மாவை ஊற்றணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஊற்றினா கரிஞ்சிரும் உடனே. ஸோ இப்போ நான் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், மாவு ஊற்றின அப்புறம் ஹை ஃப்ளேமில் இது வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நான் லோ ஃப்ளேமில் திருப்பி மாற்றிட்டேன். இதை ஹை லோ அப்படி தான் நம்ம குக் பண்ணணும். இதை நம்ம திருப்பி விட்டுறணும். இதை திருப்பி விட்ட உடனே இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல கார சட்னியோட நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த டிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு கார சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி. உங்களுக்கு அந்த லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.